அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, டு பி ஃப்ராங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ராங்காக உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ மே 5 நம்மளுடைய ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு எல்லாருமே மும்முரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. ஏன்னா 5 மேலே வேறு யாருமே அங்கே ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்ன ஃப்ராங்காக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அந்த திருப்புதல் பிளான் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிவிஷன் பிளானில் நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் முன்னாடி நம்ம ஸ்டடி பிளான் வந்து எப்போது கொடுத்துட்டோம், ஓகேங்களா? அது இல்லாமல் டே வைஸ் பிளானும் கொடுத்துட்டோம். மெட்டீரியல் எல்லாமே வந்து 95% அமிச்சாச்சு. இன்னொரு 5% நாளைக்கு அமிச்சிடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எப்படிலாம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அந்த ஒரு கமெண்ட்டை கீழே கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்ட்டு நாங்களும் தெரிஞ்சுப்போம். அது இல்லாமல் இப்போ ஒரு சிலரோட கமெண்ட்டை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ எல்லோரும் இவ்வளோ படிச்சுட்ருக்காங்களா மும்முரமாக, நாம் தான் அசால்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கே தோண ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் சக போட்டியாளர்கள் நம்ம இந்த 50 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படிலாம் படிச்சுட்ருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களே. அப்போ ஒரு சில இடத்துல நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ, இல்லை ஒரு சில இடத்துல நம்ம அசால்ட்டாக இருக்கிறதோ எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அது இருக்கும். ஏன்னா பயங்கிறது என்னென்னா, ஓ எல்லோரும் படிக்கிறாங்க, நாம் தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குமோ, நாமளும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இது. பயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட விஷயந்தான். உத்வேகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்வேகம். இல்லை நான் உத்வேகத்துக்காக தான் இந்த வீடியோ பற்றி போடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி படிக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பற்றி இப்போ பார்த்துட்ருக்கீங்களோ, ஜஸ்ட் உங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் தெரிஞ்சுப்போம், உங்கள் சக போட்டியாளர்களும் தெரிஞ்சுருப்பாங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை நோக்கி நீங்கள் எல்லாருமே நகர ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன், அதாவது டு பி ஃப்ராங்க்னு நான் போட்டிருப்பேன், ஓகேங்களா? தேங்க்யூ.